செல்வமணி அண்ணனுக்கும் மேடையில் இருக்கிற பெரியவர்களுக்கும் வந்திருக்கிற அனைவருக்கும் என்னோட வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு கனவு போல இந்த திரைப்படம் கூடிய சீக்கிரம் திரையரங்கில் இதே மாதிரி கூட்டம் முத காட்சிக்கு வந்ததுன்னா பெருமைப்பட போகக்கூடிய ஒரே ஆள் நான் தான். ஏன்னா விஷால் நடிச்ச படம் ஜெயிச்சதுன்னா விஷால் மட்டும் ஜெயிப்பான். ஆனா இந்த மாதிரி படம் சௌந்தர் ராமகிருஷ்ணன் நடிச்ச படம் ஜெயிச்சதுன்னா தமிழ் சினிமாவே ஜெயிச்ச மாதிரி வரும். நாங்க போராடுறது அதுக்காக தான். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் தாண்டி ரொம்ப பொறுமையா இருக்கணும். ஒரு தயாரிப்பாளர் என்ற வகையில நான் பேசுறேன். சின்ன தயாரிப்பாளர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இன்னைக்கு சொல்லுவாங்க சேட்டலைட் இல்லை, ஆடியோ இல்லை, எஃப்எம்எஸ் இல்லை, தமிழ்நாடு தியேட்டர்கள் இல்லை, எதுவுமே இல்லை. இதெல்லாம் தாண்டி இன்னும் படம் எடுக்க வராங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில நல்லது நடக்கும்ன்ற அடிப்படையில தான், அந்த நல்லது நடக்கும்ன்ற அடிப்படையில தான் நான் தயாரிப்பாளர் சங்க தலைவரா நிக்கிறதா முடிவு பண்ணியிருக்கேன். ஏன் சொல்றேன்னா, செல்வமணி சார் நான் ஆக்சுவலா அவர் சொன்னதுல 100% உண்மை. திசை மாதிரி போனது. நான் செல்வமணி சார் கிட்ட உதவி இயக்குனரா எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர். அவர் டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் வேற. மெய் மருந்து பார்த்தேன் அவரோட படங்களை. அப்பா கிட்ட போய் சொன்னேன், எனக்கு செல்வமணி சார் கிட்ட சேர்த்து விடுங்க. இருறா நீ டிகிரி முடியுன்னு அம்மா வேற வீட்டுல கத்துனாங்க. அதுக்கப்புறம் சரி நான் டிஎஃப்டி பேசாம டிஎஃப்டி படிச்சுட்டு செல்வமணி சார் கிட்ட சேரலாமா அப்படின்ட்டு முடிவு பண்ணேன். ஏன்னா அந்த விஷயம் பார்த்துட்டு அவர் சேர்த்துப்பாருன்னு. சரி டிஎஃப்டினா ஒரு டிகிரி வேணும்னு, அதனாலதான் விஸ்காம் சேர்ந்தேன். விஸ்காம்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் விஷுவல் கம்யூனிகேஷன் லாயலால சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள இருக்கிற ஒரு நடிகன் ஃபாதர் ராஜநாயகம் கண்டுபிடிச்சாரு. அந்த இடத்துல இருந்து வேற மாதிரி சரி ஒரு உதவி இயக்குனரா நான் டைரக்டர் ஆகணும்னு தான் வந்தேன். ஆக்சுவலா இன்னைக்கு பார்த்தா நடிகர் சங்கம் பொதுச் செயலாளர் அப்படின்ட்டு ஒரு பதவி. அதுதான் சார் சொன்ன மாதிரி அவர் என்ன சொல்றாரு அதான் செய்யறேன். கடவுள் ஒருத்தருக்கு நல்லது பண்ணணும்னு சொன்னாருன்னா நான் அதுதான் செய்யறேன். நான் மூக்க நுழைக்கல. நான் விவசாயிங்க இப்போ கூட என் ஆபீஸ்ல விவசாயிங்க சங்கம் சார்ந்தவங்க காத்துட்டு இருக்காங்க. நான் போய் சந்திக்கணும். பட் எல்லாரும் கேட்பாங்க, எங்க வீட்லயே கேட்டாங்க, எங்க அம்மாவே கேட்டாங்க, எதுக்குடா இவ்வளவு தூக்கி போட்டுக்கிற தோல்ல, எதுக்கு இதெல்லாம் பண்றன்னு. எனக்கே தெரியல, சத்தியமா அதுக்கு பதிலே தெரியல. சும்மாவும் இருக்க முடியல. எங்க அப்பா சொன்னது சும்மா ஹீரோ சினிமா ஸ்கிரீன்ல மட்டும் நீ 4 பேர் அடிச்சு 4 பேருக்கு வசனம் சொல்லி அப்படியெல்லாம் இல்ல, நிஜ வாழ்க்கையிலும் இருக்கணும்டான்னு சொன்னாரு. அது எந்த நேரத்துல சொன்னாரோ தெரியல, பதிவாயிடுச்சு. அது போகவும் மாட்டேங்குது. இது விவசாயிகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் முக்கியமா நான் எல்லாருக்கும் நான் சொல்றேன். எனக்கு மேடை மறுபடியும் நான் எந்த மேடையில ஏற போறேன் பேச போறேன் எனக்கு தெரியாது. ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க எனக்கு எனக்கு அழைப்பு கொடுத்ததுக்கு. இந்த மேடையில நான் சொல்றது, இந்த கேமரா அத்தனை கேமரா என்ன பாக்குது, எனக்கு தெரியும். இது கண்டிப்பா எல்லா தொலைக்காட்சிகளிலும் வரும். தயவு செய்து நெடுவாசலை காப்பாத்துங்க. தயவு செய்து விவசாயிகளை காப்பாத்துங்க. ஐயா நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். இந்த விஷால் மட்டும் இல்ல, இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பொதுமக்களுக்கும் நான் சொல்றேன், இது சாதாரண விஷயம் இல்ல. இன்னைக்குதான் நீங்க குரல் கொடுக்கணும். விவசாயிங்க நல்லா இருந்தா இந்த நாடு நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் போராடுறேன். எல்லோரும் குரல் கொடுப்போம். செல்வமணி சார் சொன்ன மாதிரி சார் சொல்லிட்டாரு, நீ எல்லாரும் சேர்ந்து போலான்னு. எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம். பேரரசு சாரும் சொல்லிட்டாரு. கண்டிப்பா அதாவது நடிகர் இயக்குனர் அப்படி இல்லைங்க. இப்ப உட்காந்தோம், தோன்ற விஷயங்கள் உடனே சொன்னோம். சார் சொன்னாரு, செல்வமணி சார் சொன்னாரு, என்ன பண்ணலாம் சார், பண்ணணும் சார், அவ்வளவுதான் சார். என்ன பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியாது சார், ஆனா பண்ணணும் சார். எல்லாரும் இறங்கி செய்ய போறோம். இது ஒரு விவசாயியோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்கான முயற்சி, ஒரு கூட்டு முயற்சி. 2021 உஸ்லம்பட்டி தொகுதி வருங்கால எம்எல்ஏ திரு சௌந்தர் அவர்களே, எழுதி வச்சுக்கோங்க, இது நடக்கும். ராமகிருஷ்ணன் 2 பேரும்
டேய் வாங்கடா போய் கொஞ்சம் ஹெல்ப் வேணும்டா வாங்கடா, என்ன ஏதுன்னு கேட்காமலே வந்துருவாங்க. இந்த 2 பேரும் வந்து எவ்வளோ வந்து ஒத்துழைச்சு இன்னைக்கு வந்து நாங்க 5 பேர் வந்து பேர் வாங்கிட்டு இருக்கோம். நானு, நாசர் சாரு, பொன்னுடன் சார், கார்த்திக், கருணா சார். ஆனா இதுக்கு பின்னாடி வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இந்த அசோக், இந்த சவுந்தர், இந்த ராமகிருஷ்ணன், இவங்க எல்லாம் உழைக்கிற உழைப்பு யாருக்குமே தெரியாது. அப்படி கடினமான ஒரு உழைப்பு. இந்த பசங்க வந்து ஜெயிச்சா சத்தியமா நாங்க தான் சந்தோஷப்படுவோம். இனிமே வந்து சின்ன படம் பெரிய படம்ன்றது பட்ஜெட் ரீதியா தான் வந்து பிரிக்கப்படும். ஆனா சில நேரத்துல சின்ன படங்கள் தான் பெருசா வந்து வசூல் அடிக்கும். அந்த வகையில இன்னைக்கு வந்து நான் சவுந்தர், இது ஏதோ தெரியல, சவுந்தர் கூப்பிட்டதுனால ஒரு விஷயம். பட் ஒரு சின்ன படம் ஜெயிக்கணும்னா கண்டிப்பா we all have to join hands and make sure we promote it. அதுதான் இந்த ஊடக நண்பர்கள். நீங்க வந்து தெலுங்கு சினிமால வந்து ஒரு விஷயம் இருக்கு. ஒரு சின்ன படமா இருந்தாலும் பெரிய படமா இருந்தாலும் ஒரு 150 மைக் வந்து நிக்கும். அது சின்ன ஒரு புதுமுக நடிகனா இருக்கட்டும், பாலகிருஷ்ணன் சாரா இருக்கட்டும், இல்ல யாரா இருக்கட்டும், அதே 150 மைக் வந்து நிக்கும், பாரபட்சம் பார்க்காம. அதே மாதிரி நிலைமை வந்து இன்னைக்கு தமிழ் சினிமால இருக்குன்னா அதுக்கு நண்பர்கள் நீங்க தான். தேங்க்யூ சோ மச் மீடியா. வந்து நீங்க இது வந்து இந்த படம் பொறுத்த வரைக்கும் இயக்குனர் அவ்வளவு கஷ்டப்பட்டு பேசினாரு. இயக்குனர் வந்து சொன்னாரு, ஒரு வீட்டுல இருக்கிற அந்த பெண் வந்து எவ்வளோ அவஸ்தைப்படுவாங்க நம்மளோட அந்த கடினமான உழைப்புக்கு. அந்த நம்ம சாதிக்கணும்ன்ற வெறியில நம்ம போய் அது சாதிக்கிற வரைக்கும் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறது வீட்டுல இருக்கிற பெண்கள் தான். ஒரு வகையில நானும் அதே நிலைமையில தான் இருந்தேன். உங்களுக்காவது இன்னும் இருக்காங்க. பட் சினிமா இஸ் சம்திங் விச் அந்த ஒரு எந்த துறையும் அந்த மாதிரி ஒரு ஒரு ஊக்கம் கொடுக்காதுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டம், ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயம். எல்லாம் தாண்டி ஜெயிக்கும் போது ஒரு விஷயம். அந்த வெள்ளிக்கிழமை காலையில வந்து அந்த காலை காட்சி முடிஞ்சு ஒரு விஷயம் ரிசல்ட் வரும். அது வந்து சில நேரத்துல தப்பா வரும், சில நேரத்துல நல்லா வரும். பட் இருந்தாலும் வந்து நம்மளை கொண்டு போய் சேர்க்கறது வந்து அந்த கலை உணர்வு தான். அந்த கலை உணர்வு நம்பிதான் நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைக்கிறோம். இந்த இயக்குனருக்கும் இந்த தயாரிப்பாளருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தயாரிப்பாளர் மேற்கொண்டு இன்னொரு படம் தயாரிக்கணும், அந்த ஆடியோ ரிலீஸ்க்கு நான் வரணும், அதுதான் நான் ஆசைப்படுறேன். நீங்க வந்திருக்கிற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சமுதாயத்துக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒத்துழைப்பு, உழைப்பு, உதவி செய்யுங்க. மேடையில் வீட்டிற்கும் மூத்த கவிஞர் முத்துலிங்க அவர்களே அவருக்கு வணக்கம். நான் சின்ன வயசுல இருக்கும்போது பட்டு பூவை மேலே பேச படம் நிறைய அப்பவே சின்ன ஒன்று தெரியாத டைம்ல என்ஜாய் பண்ணிருக்கோம். இந்த செல்வமணி சார் அவர்களே, ஏன்னா பாட்டு அப்படி விஷாலன் அவர்களே, பேரர் சார் அவர்களே, பண்ராம் சார், அனைவருக்கும் வணக்கம். நண்பர் என்னோட ஃபர்ஸ்ட் படத்தோட ஹீரோ அசோக் அவர்களே மற்றும் அரங்கில் வீட்டிற்கும் பத்திரிகை, சோசியல் மீடியா அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்ன பேசுறேன்னு தெரியல. இந்த அரங்கில் வந்து நான் 2 பேரை மிஸ் பண்றேன். ஒன்னு என்னோட இன்ஸ்பிரேஷன், மிகப்பெரிய ரோல் மாடல் என்னோட அப்பா. இந்த படம் கம்போசிங் இருக்கும்போது தான் காலமாயிட்டாங்க. ஸோ அந்த இழப்பு வந்து எனக்கு பெரிய இழப்பா இருந்தது. ஸோ அந்த இழப்பு வந்து இந்த படம் எனக்கு கொடுக்கும் ரொம்ப நம்புறேன். ஏன்னா அப்பா இல்லாட்ட கூட அப்பா ஆசீர்வாதம் நிச்சயமா இருக்கும். 2வது நபர் யாருன்னா உயிர் நண்பர் மேக்ஸ்வெல். ஏன்னா அது ஏன் முழுக்க நட்பு பத்தின படம் தான் அது. அந்த நண்பன் இருக்க வரைக்கும் எனக்கு எதுவுமே ரொம்ப சப்போர்ட்டா இருந்த நண்பன் இப்ப இல்லை. இந்த படம் முழுக்க நட்பு பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாரும் பேசிட்டாங்க நிறைய, நான் எதுவும் பேசுறது எதுவும் இல்லை. கண்டிப்பா யங்ஸ்டர்ஸுக்கு இது பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் இது உள்ளுக்குள்ள ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறேன். டோட்டலா 5 சாங்ஸ், எல்லா சாங்ஸும் நல்லா வந்திருக்குது. அதை விட இந்த படத்தோட இயக்குனர் எல்லாரும் சொல்லிட்டாங்க, நான் சொல்றது உண்மை இல்லை, வி.சி. விஜயசங்கர்.
ஒரு கலை அறிவு உள்ளவர், இசையறிவு உள்ளவர். அவருக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இப்போ வர படங்கள் எதுவுமே ராகம் பேஸ்ட் சாங்ஸ் வருது இல்லை. இந்த படத்துல 2 சாங் ராகம் பேஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு அனுபவிச்ச இயக்குனருக்கு நன்றி. இந்த படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்ப நல்லா வந்திருக்குது. முழுக்க முழுக்க மியூசிக் இருக்கும், ஒவ்வொரு சீன் பை சீன் மியூசிக் இருக்கும். அதுவும் சிறப்பாக வந்திருக்குது. நிச்சயமா இந்த படம் வெற்றி பெறும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.